பிஜேபிக்கு அண்ணாமலை தான் திருப்பி இங்க தலைவரா வரணும். ஏன்னா 2% ஓட்டு இருந்த பிஜேபிய இன்னைக்கு 12%க்கு உசத்திருக்காரு அந்த எலெக்ஷன்ல. இப்ப திரும்பியும் பார்த்தா இன்னும் நிறைய இதா இருக்கும். அதனால திரும்பியும் பிஜேபிக்கு அண்ணாமலை தான் தலைவரா வர்றது நல்லது. வேற யாரையும் போறதை விட அண்ணாமலையோட போட்டா யங்ஸ்டர்ஸும் நல்லா வேலை செய்வாங்க. இப்ப எல்லா கூட்டத்துக்கும் கூட்டம் வருதுன்னா காரணம் அது அண்ணாமலை தான். அது அத்தனையும் ஓட்டா வரணும்னா அண்ணாமலை தான் திருப்பியும் தலைவரா வரணும். இது யாருக்காகவும் யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அண்ணாமலையை மாத்த வேண்டாம். ஐ வாண்ட் அண்ணாமலை as தமிழ்நாடு லீடர். இப்ப அண்ணாமலைஜி முன்னாடி வரத்துக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தது? இல்ல இப்ப அவர் பிஜேபி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தமிழகத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா? அவர் அவரோட மக்கள் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க? அதாவது அண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாடி பிஜேபி கொஞ்சம் தொய்வா தான் இருந்தது. அப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியில நிறைய மாற்றம் இருக்கு, நிறைய இதா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப உத்வேகமா எல்லாரும் நல்லா இது பண்றாங்க, உழைக்கிறாங்க. எத்தனை பேர் அண்ணாமலைக்காக கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஏன் நானே அண்ணாமலை வந்ததுக்காக கட்சியில தான் சேர்ந்தேன். எங்க வீட்டுக்காரரு எல்லாருமே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியில சேர்ந்தோம். அதனால அண்ணாமலை தான் திருப்பி வருது நல்லது. இன்னும் எத்தனையோ பேர் அண்ணாமலைக்காக தான் ஓட்டு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்த 12% அண்ணாமலைக்காக வந்ததுதானே தவிர வேற யாருக்காகவும் வரல. சோ அண்ணாமலையே திருப்பி வரதான் நல்லது. ரொம்ப தேங்க்ஸ்மா உங்களோட கருத்துக்களுக்கு. தேங்க்யூ.